கும்பல் சரிதானா தமிழர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவது சரிதானா அனாதைகளா தமிழர்கள் அனாதைகளா திராவிட மாடல் பொறுமை பேசும் தமிழ்நாட்டின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் அவர்களே கர்நாடக முதலமைச்சர் கண்டிப்பதற்கு திராணி இல்லை. காட்டி கொடுக்கும் அண்டி பிழைக்கும் அடிமைகளாக தமிழர்களின் அரசியல் தலைவர்கள் வாழலாமா அவமானம் தமிழ் இனத்துக்கு அவமானம். எட்டப்பனின் வாரிசுகளாக எத்தனை காலம் வாழ்வது? தமிழர்களே பதிலடி கொடுப்போம் 91 2025 தமிழ் தேசியம் எழுந்து நிற்கும் 2025 பதிலடி கொடுப்போம் கன்னட கும்பலே எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழ் நிலத்தில் கன்னடர்கள் வாழ்கின்றார்கள். மறந்து விடாதே. கன்னடத்தில் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுது. புதுச்சேரியில் செயல்படுது. மறந்து விடாதே. பணைய கைதிகளா கர்நாடக தமிழர் எல்லாம் பணைய கைதிகளா பயமுறுத்தாதே தமிழர் கூட்டத்தை பயமுறுத்தாதே. பதிலடி கொடுப்போம் காப்போம் தமிழ் மொழியின் மாண்பை காப்போம். தமிழர்களின் உயிரை காப்போம். வெல்லட்டும் கன்னட இழை கும்பலை கண்டித்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை அவசர கதியிலே தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு புதுச்சேரியில நடத்தி கொண்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருச்சியிலே, பெண்ணாரத்திலே, கர்நாடகத்தினுடைய அந்த எல்லை மாவட்டமாக இருக்கக்கூடிய ஓசூரிலே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்றன. எதற்காக இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு அவசர சூழல் எழுந்திருக்கிறது? தக் லைஃப் என்ற ஒரு திரைப்படம், மணிரத்னம் இயக்கத்துல ஒரு திரைப்படம். அதுல கர்நாடக நடிகர் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. அதுபோல தமிழ்நாட்டு நடிகர்கள் சிந்து, கமலஹாசன் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஆடியோ லான்ச், அந்த படத்தினுடைய பாடல்களுடைய வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்த கமலஹாசன், அந்த படமே என்னன்னா தமிழ் மொழி படம் கிடையாது. அந்த படம் என்பதே பல மொழிகள்ல, கன்னடத்திலயும் வருது, தெலுங்குலயும் வருது, தமிழ்லயும் வருது. அப்படியான ஒரு படம். அந்த படத்துல கமலஹாசன் முக்கியமான நடிகராக இருப்பதனால அவர் பேசும்போது, மேடையில பேசும்போது, சிவராஜ் என்ற அந்த கர்நாடகத்து நடிகரை பார்த்து பேசும்போது, ஒரு சகோதர உறவு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது என்ற அர்த்தத்துல சகோதரருக்கு பிறந்ததுதான் கன்னடம். அதுபோல நீங்களும் நானும் சகோதரர்
அந்த சர்க்குலேட் படத்துடைய அந்த பதாகை இருக்கு, அதை போய் கிழிக்கிறான். முட்டாள்தனமா இருக்கு. அந்த ஒரு சகோதர உறவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தமிழிலிருந்து கன்னடம் பிரிந்தது என்ற அறிவியல் உண்மையை பேசியிருக்கிறார். கமலஹாசன் எப்பயாவது அப்படி பேசுவாப்ல. மற்ற நேரத்தில் ஏதோ ஓடனா கூட ஏதோ ஒரு வகையில அந்த அறிவியல் உண்மையை பேசியிருக்கிறார். அந்த அறிவியல் உண்மையை பல அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள், பல மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் தமிழுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்று எழுதப்பட்ட இலக்கணம் இருக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம். இப்போது கீழடியிலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, தமிழ் எழுத்துக்கள் என்று இன்றைக்கும் எல்லோரும் இயந்து பார்க்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்திலேயே யாருக்கும் கிடைக்காத பெருமை இந்த இனத்திற்கு, தமிழ் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ் எழுத்துக்கள் இந்த துணைக்கண்டத்துக்கு மூத்த எழுத்துக்கள் என்று அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால்தான் நான் சொல்றாரு இயல்பா. அதை இவங்க திருச்சி என்ன பண்றாங்கன்னா தமிழுக்கு எதிராக ஒரு போராட்டமாக கர்நாடகத்திலே அந்த கன்னட இனவைக்கும் போது இந்த போராட்டத்தை நடத்துகிறது. இது தவறு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை கமலஹாசனே தவறான கருத்தை சொல்லியிருந்தாருன்னா கூட அதை கண்டிப்பதற்கு நீங்க அழகா பேசிட்டு போயிடலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. சாலையில இறக்கி போராட்டம் செய்கிறார்கள், பதாகைகளை கேட்கிறார்கள். அதற்கு கர்நாடகத்தில் அரசியல்வாதிகளுடைய எதிர்வினை என்ன தெரியுமா? இது தவறு என்று சொல்லவில்லை. அந்த கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா கன்னடம் மொழிக்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அது தெரியாமல் கமலஹாசன் பேசிவிட்டார். கமலஹாசன் பேசியது தவறு என்று கன்னட இனவெறி கும்பலை பாதுகாக்க சித்தராமையா முயற்சிக்கிறார். அடுத்து கர்நாடகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராகக்கூடிய பிஜேபி தலைவர் விஜயேந்தர் அவரு கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அடுத்தது கர்நாடகத்துடைய அமைச்சர் சொல்றாரு, சிவராஜ் என்ற அமைச்சர், அந்த படத்திற்கு நாங்கள் தலைவலிப்போம். அந்த படத்துக்கும் ஒரு கருத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கமலஹாசன் அந்த கருத்தை உறுதியா இருப்பாருன்னு கூட தெரியாது. ஆனால் கர்நாடக திரைப்பட சம்மேளனம் என்பது அந்த படத்திற்கு நாங்கள் தலைவலிப்போம் என்று அறிவித்து விட்டது. இப்ப ஏதோ இன்னைக்கு இதெல்லாம் துபாயில இருந்து வந்த மாதிரி இருக்கீங்க. அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்தமாக இதை நடத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் அடிபட்டவர்கள் 1991 நீங்க யோசிச்சு பாருங்க. 91 உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை வெளியிட்ட போது சற்று நேரத்தில் இந்த பேரணியை நாம் தொடங்க இருக்கிறோம். தீர்ப்பை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய புதுச்சேரி மாநில மக்களினுடைய இளைஞர்களுடைய உரிமை குரலாக இன்றைக்கு இந்த பேரணி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை கண்டித்து நடைபெறுகிறது. சத்திய மங்கலத்திலும் ஓசோரும் 2 இடங்களிலே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வெறும் அகதி முகாமைத்தான் நடத்தினார்கள். பாதிக்கப்பட்ட தமிழர்களை, தாக்கப்பட்ட தமிழர்களை, எரிக்கப்பட்ட வீரர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்வையிடவில்லை. தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவர் கலைஞரும் பார்வையிடவில்லை. அன்றைய முதலமைச்சரும் ஜெயலலிதா பற்றி கேட்கவில்லை. ஆனால் இதே போல 91 அடிபட்டு 1 லட்சம் தமிழர்கள் அகதிகளாக வந்தார்கள். அதன் பிறகு 2014 அங்கே கர்நாடகத்தில் காவிரி பிரச்சனை வந்தவுடன் KTN பேருந்துகள் 200 பேருந்துகளை கொடுத்தான். எல்லாம் கண்முன்னாலே நடந்தது. எதற்காக கொடுத்தார்? அந்த KTN பேருந்து நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் காவிரி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் கம்பெனி நடத்தலாம். அந்த பேருந்துகளை வைத்தார்கள் கன்னடர்கள். உச்ச நீதிமன்றமே ஆணையிட்ட போது கூட தமிழருக்கு எதிரான அரசியலை, கலவரத்தை செய்திருக்கக்கூடிய அந்த கன்னட கும்பல் ஒரு நடிகருடைய பேச்சு கிடைத்த பிறகு அமைதியா இருக்கணும் என்பதுதான் இப்போது அச்சம். எனவே அவர்கள் தமிழரை தாக்கக்கூடாததற்கு முன்பு கன்னடனுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். அப்படி நடத்தியால்தான் கர்நாடகத்தை ஒரு அச்சமாவது இருக்கும். தமிழ்நாட்டு நடிகர்களையோ, தமிழ் அரசியல்வாதிகளையோ, தமிழையோ, தமிழ் மொழியோ தாக்கினால் தமிழ்நாட்டிலே போராட்டம் வெடிக்கும் என்று மெய்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு போராட வேண்டும் என்று நாங்கள் களத்திலே நிற்கிறோம். உண்மையிலே இந்த போராட்டத்தை யார் முன்னெடுக்க வேண்டும்? தமிழக அரசு
முறையாக நடந்திருக்க வேண்டும். அவருடைய அரசியல்வாதியாகத்தான் கமலஹாசன் இந்தியா வராத அவருடைய படங்களை கிழிக்கலாம்னா குறைந்தபட்ச கண்டனம் தெரிவிக்கணும்ல தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த மாதிரி படங்களை கிழிப்பது தவறு. அவர் பேசியதை எவ்வளவு பெருசா ஆக்க வேண்டாம். இது சாதாரண விஷயத்தில் கலந்து கொள்ளும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துக்க வேண்டும். அங்கே அவரோடு முதலமைச்சர் நல்ல உறவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியிலே உறவில் இருக்கக்கூடிய சீதாராமையா கண்டிக்கிறார். இவர் அமைதியாக இருக்கிறார். இவைதான் இந்த திராவிட பாசத்தால் ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் படங்கள் இவரால் எதிர்த்திருக்கிறார்கள். 2017 ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு வரி அதற்காக அந்த படத்திற்கு தடை செய்தார்கள். அந்த அளவுக்கு இனவெறி கும்பலாக கன்னடத்தில் இருக்கிறார்கள். அந்த கன்னட இனவெறி இயக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைத்திருக்கிறது. இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய தமிழரை பாதுகாக்க தவிர வெற்று கன்னடங்கள் கிடையாது. இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறும். அடுத்தடுத்த தலைவர்கள் பேசுவார்கள். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. கமலஹாசன் அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் தமிழ் மொழியில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று இயல்பாக சொன்னார். உண்மையான கருத்தை சொன்னார். அந்த கருத்துக்காக கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக எதிர்கட்சி தலைவர், கர்நாடக அமைச்சர்கள், கன்னட இனவெறி அமைப்புகள் என எல்லோரும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கலாம், மாற்று கருத்து தெரிவிக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் தமிழர் எதிர்ப்புணர்வை கொண்டு கலவரத்தை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கமலஹாசன் அடித்த அந்த படத்தில் பதாகைகள், பேனர்கள் கிழிக்கப்படுகின்றன. இதை இப்படியே விட்டால் இந்த தமிழருக்கு எதிரான எதிர்ப்புணர்வை வளர்த்து தமிழருக்கு எதிராக கலவரம் நடத்துவார்கள் அவர்கள். இதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிறோம். அந்த கால வரலாற்றில் இருந்த பாடம் கற்றுக்கொண்டு கன்னட இனவெறி கும்பலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேச வேண்டும். அன்பாக பேசினால் அன்பாக பேச வேண்டும். வம்பாக பேசினால் வம்பாக பேச வேண்டும். அவர்கள் அடித்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்ற எண்ணத்தை, உணர்வை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய பேரியக்கம் அதன் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலே நேற்று தஞ்சையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒருங்கிணைப்பில் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் அமைப்புகள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து கன்னட இனவெறி கும்பலுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் மீண்டும் இதுபோல் செய்தால் தமிழர்களுக்கு, கன்னட தமிழர்களுக்கு, அங்கே கர்நாடக தமிழர்களுக்கு பாதிப்பு இருந்தால் இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கன்னடர்களுக்கும் பாதிப்பு வரும் என்பதையும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.